ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது முகூர்த்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கல்யாண முகூர்த்தம் அப்படிங்கிறது கல்யாண நாள், அந்த நாள் குறிக்கிறது தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. கல்யாண முகூர்த்தம் அப்படிங்கிறதோ முகூர்த்தம் நடக்குது அப்படின்றதும் ஒரு குறித்த நேரத்தில் நடக்கிறது தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. கல்யாண முகூர்த்தம் அப்படிங்கிறது இல்லை, கல்யாணம் நடக்கிறது தான் முகூர்த்தம்னு இல்லை. நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்கானாலும் ஒரு நேரத்தை குறிப்பாங்க இல்லைங்களா? அதுதான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. அது நம்ம திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம். ஒரு வீடு புதுமனை புகுவிழா அப்படின்னா இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த வீட்டை திறந்து உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறது, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பேர் வைக்கிறது. முதல்லலாம் ஜாதகம் எழுதுறதுக்கே ஒரு முகூர்த்த நேரம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஜோதிடரை வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு ஒரு சன்மானங்களை எல்லாம் வச்சு அந்த குழந்தையோட குறிப்பு வச்சு கொடுத்து ஜாதகம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஜாதகம் அந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சு. ஓகேங்களா? நல்ல நேரத்தில் தான் செய்வாங்க. அதுவும் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பூப்பு நன்னீராட்டு விழா, கடை திறப்பு விழா, ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பனிங் பண்ணுறோம், இல்லை அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு புது மிஷின் வாங்கினோம்னா அதை எப்போ ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் அதை செய்வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அப்போல்லாம் விவசாயம் நெல் நடுறதுக்கு ஒரு முகூர்த்தம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்களுக்கும் நம்ம ஒரு நேரம் குறிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த முகூர்த்த நேரம் குறிக்கிறதுக்கு பாரம்பரிய முறையில் என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம முழுமையாக பார்க்கணும். ஒன்று ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு அப்போது நேரம் எப்படி இருக்குது, இதை அவர் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பாரம்பரியத்தில் முதல்ல நாள் குறிக்கிறதுக்காக நம்ம போய் ஜோதிடர் முன்னாடி உட்கார்ந்ததும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேன், இதுக்கு நாள் குறித்து கொடுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா தான் அவர் நல்லா பார்த்து சிறப்பாக உங்களுக்கு குறித்து கொடுப்பாரு. அதை விட்டுட்டு எனக்கு சண்டே நல்லா இருக்கா, எனக்கு வெனஸ்டே நல்லா இருக்கா, எனக்கு இந்த மாதம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அவருக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் கேட்குற மாதத்தில் ஒரு நல்ல நாள் எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் சண்டே கேட்டிங்கன்னா அந்த சண்டேயில் எந்த டைமில் செய்யலான்னு வேணால் அவரால் சொல்ல முடியுமோ தவிர உண்மையிலுமே எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசாமல் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இதுக்கு எந்த டைமில் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கேட்கணும் ஜோதிடர்கிட்ட போய். எனக்கு சண்டே தான் வேணும்னுலாம் கேட்டிங்கன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த நாள் எல்லாமே கடவுள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதானோ தவிர ஜோதிடர்கள் செய்கிறது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பரிகாரங்களும் ஒன்றும் கிடையாது. இந்த நாளில் செய்கிறதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சுட்டு, அதாவது கடவுளை நம்ம இன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு விதிச்சிருக்கு. இல்லை திங்கக்கிழமை முடியாதுங்க, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம கோதுமை கொடுத்துட்டோம்னா வேறு நீங்கள் அப்படி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேணும் அப்படின்னா அப்புறம் அவர் வேறு வழி இல்லாமல் சிவன் கோயிலில் போய் கோதுமை வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார். ஓகே, அப்படி ஒரு பரிகாரம், அது பரிகாரம் சிவனை ஏமாற்ற முடியுமா நம்மளால்? கடவுளே நீங்கள் ஏமாற்றிடுவீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அது அப்படி ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற பற்றி நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நாள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாட்களில் எந்த நாள் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாரம்பரியமாகவே செவ்வாய்க்கிழமையை எல்லோரும் தவிர்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் செவ்வாய் இல்லை. அதுக்கப்புறம் புதன், வியாழன், வெள்ளி போய்
சனி அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே தவிர்த்ததுனால அந்த செவ்வாயும் சனியையும் நாளில் தவிர்த்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 5 நாட்கள்லையும் செய்யலாம். அடுத்து திதிகள் ஃப்ரெண்ட்ஸ். திதிகளில் பார்த்திங்க அப்படின்னா பிரதமையே செய்ய மாட்டாங்க. பிரதமையை யாரும் குறித்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்து அஷ்டமி நவமி அந்த 2 திதிகள்லையும் யாரும் செய்யறதில்ல. திதிக்கு அடுத்து நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். நட்சத்திரத்தில் உங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? நட்சத்திர பொருத்தத்துலேயும் சில நட்சத்திரங்கள் தவிர நிறைய நட்சத்திரங்கள் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட நட்சத்திரங்களை பொறுத்து தான் இங்கே முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி காது குத்து அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அவங்க பார்த்து முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து யோகம் அப்படின்ன விஷயமும் கர்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் இருக்குது. அந்த யோகமும் அப்படி தான் சில நல்ல யோகங்கள் வர்ற அந்த நாள் வரணும். ஓகேங்களா? அப்போ தான் அதில் தான் அந்த முகூர்த்தம் குறித்து கொடுக்க முடியும். அதே போல் கர்ணம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அந்த கர்ணத்துலேயும் நல்ல கர்ணங்கள் வரக்கூடிய நாள் வச்சு தான் அவங்க முகூர்த்தம் குறித்து கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நேத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாங்கத்தில். அந்த நேத்திரம் அப்படின்றது 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் அரை 1 அப்படின்னு இருக்கும், இன்னொன்று 2 அப்படின்னு இருக்கும். அந்த நேத்திரம் 2 அப்படின்னு இருந்தால் தான் நம்ம நேத்திரம் அப்படின்னு சொல்கிறது கண். ஓகேங்களா? அதில் 2 கண் இருக்கிற நாள் தான் 2 நேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அன்னைக்கு குறிக்கணும், அன்னைக்கு முகூர்த்தம் குறிக்கணும். ஒரு கண்ணுடைய நாள்லையோ இல்லை 0ன்னு இருக்கிற அன்னைக்கு வந்து குருட்டு நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு முகூர்த்தம் குறித்து கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஜீவன் அப்படிங்கிறது வந்து மனநிலை அப்படிங்கிற அந்த விஷயம். ஒரு யாருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அன்னைக்கு மனநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவன் நல்லா இருக்கும் 1 அப்படின்னு இருக்கும். அந்த நாளில் தான் அவங்க முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மிக சரியாக பொருந்தி வர்ற ஒரு நாள் தான் முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும். நம்ம போய் எனக்கு இந்த நாள் வேணும் அந்த நாள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களால ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் அவங்க உங்களுக்கு முகூர்த்தம் குறித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நான் வந்து முகூர்த்தம் குறித்து கொடுக்குற அன்றைக்கி நீங்கள் தானே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் சொன்னீங்க, அதனால் எனக்கு அப்படி செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் போய் எனக்கு இந்த திருமணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அதுக்கான எல்லாமே சரியாக வர்ற ஒரு நாளாக பார்த்து உங்களுக்கு குறித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம ஜாதகத்தில் இது 2மே சேர்த்து தான் அவங்க குறிப்பாங்க. ஜோதிடர்கள் வந்து முதல்ல உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஜாதகத்தில் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து சும்மா போய் அந்த டைம் மட்டும் குறிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது சரி வராது. உங்களோட ஜோதிடர் வந்து உங்களை ரெகுலராக பார்க்குற ஜோதிடராக இருக்கணும். அவருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் தான் உங்களுக்கு நாள் குறித்து கொடுக்கறது. அந்த நாளில் இந்த நேரம் அப்படின்னு குறித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜாதகத்தோடு போய் முழு ஜாதகத்தையும் பார்த்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு நாள் குறிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், ஒரு விஷயம் நல்லா வளமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தானே அந்த நாளை குறிக்கிறீங்க. அப்போது அதுக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை குறிச்சிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்த பதிவில் நம்ம ஜாதக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.